ஓம் சாந்தி. 7/8/2023 சாக்கார முரளி. இன்று ஸ்ரீ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவு என்கிற நீளமான படிகளில் எப்போது உண்மையான அன்பு இருக்கிறதோ அப்போதுதான் ஏற முடியும். நினைவின் ஓட்டத்தினால் மட்டும்தான் வெற்றி மாலையில் வருவீர்கள். கேள்வி: ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருந்தது என்றால் அதனுடைய அடையாளம் என்னவாக தென்படுகிறது? பதில்: ஒருவேளை தந்தையிடம் உண்மையான அன்பு இருந்தது என்றால் பழைய உலகம், பழைய சரீரத்தின் மீதிருக்கும் அன்பு முடிந்து போயிருக்கும். வாழ்ந்து கொண்டே இறந்து போவதுதான் அன்பின் அடையாளம் ஆகும். தந்தையை தவிர யார் மீதும் அன்பு இருக்கக்கூடாது. புத்தியில் இது நம்முடைய கடைசி ஜென்மம், இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது இருக்கட்டும். குழந்தைகளே, நீங்கள் 84 பிறவிகளின் விளையாட்டை முடித்து விட்டீர்கள். இப்போது அனைத்தையும் மறந்து என்னை நினைவு செய்யுங்கள். நான் உங்களை கூடவே அழைத்துச் செல்கிறேன் என்று பாபா கூறுகிறார். இன்றைய முரளியின் பாடல்: கண்ணா, என் வாழ்வின் துணை நீதான். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். இது பொய்யான உலகம், பொய்யான கண்டம் என்று பாரதத்திற்கு தான் சொல்லப்படுகிறது. இப்போது நமக்கு இந்த பொய்யான கண்டத்துடன் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் இதில் நிறைய துக்கம் இருக்கிறது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். இப்போது சுகத்தின் பெயர் அடையாளமே இல்லை. இது கடைசி பிறவி ஆகும். இதற்கு பொய்யான கண்டம் மரண உலகம் என்று சொல்லப்படுகிறது. அது அமர உலகம் ஆகும். மரண உலகத்தில் காலன் சாப்பிட்டு விடுகிறான். பிறகு மறுபிறவி பொய்யான உலகத்தில் தான் எடுக்கிறார்கள். இப்போது நாம் 84 பிறவிகளை முடித்து விட்டோம். இந்த உலகத்தோடு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று குழந்தைகள் அறிகிறார்கள். பாபா அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார் என்றால் இந்த பழைய உலகத்தோடு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. உங்களுடைய அன்பு பாபாவுடன் ஏற்பட்டு இருக்கிறது. ஆகையால் ஆஸ்தியும் உங்களுக்கு தான் கிடைக்கிறது. மற்றபடி யாதவர்கள், கௌரவர்கள், விபரீத புத்தி உடையவர்கள் தந்தையை அறியவில்லை. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு தந்தையுடன் அன்பு புத்தி இருக்கிறது. இல்லறத்தில் இருங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறார். இப்போது அனைத்து நடிகர்களின் பாகமும் முடிவடைய போகிறது. அனைவருடைய ஷரீரமும் போகப் போகிறது. அனைவரையும் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். மனிதர்கள் இறக்க விரும்புவதில்லை. ஆனால் நீங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டீர்கள். இந்த உலகத்தில் யாருடனும் அன்பு இல்லை. இந்த சரீரத்தின் மீதும் அன்பு இல்லை. ஆத்மாவிற்கு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. விளையாட்டு முடியும் போதுதான் நான் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். எனவே இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய அன்பு ஒரு சிவபாபாவிடம்தான் இருக்கிறது. உங்களிலும் கூட முழு அன்பு என்பது நம்பர் வாராகத்தான் இருக்கிறது. மணப்பெண்களுக்கு ஒரு மணவாளனுடன், குழந்தைகளுக்கு ஒரு தந்தையுடன் அன்பிருக்க வேண்டும். மற்ற அனைவரிடம் இருந்தும் அன்பை துண்டிக்க வேண்டியிருக்கும். பற்றற்றவராக ஆக வேண்டும். பழைய உலகத்தில் இருந்து மோகத்தை நீக்கிவிட வேண்டும். தர்மம் சக்தி வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. இப்போது
பாபா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். நீங்கள் பாபானுடையவராக ஆனதினால் பாபாவிடம் இருந்து எவ்வளவு சக்தி அடைகிறீர்கள். சர்வ சக்திவான் பாபாதான் குழந்தைகளை யோகத்தினால் சக்திசாலியாக ஆக்குகிறார். பாபா எவ்வளவு மறைமுகமாக இருக்கிறார். அவருக்கென்று ஷரீரம் இல்லை. சர்வசக்திவான் என்று அழைக்கப்படுகிறார் என்றால் நிச்சயமாக சக்தி கொடுப்பார் அல்லவா? உங்களுடைய பெயரோ சிவசக்திகள் என்பதாகும். சிவனிடமிருந்து சக்தியை அடையக்கூடியவர்கள். நரகத்தை சொர்க்கமாக மாற்றுகிறீர்கள். யோக பலத்தினால் நீங்கள் ராவணனை வெற்றி அடைகிறீர்கள். எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு சக்தி கிடைக்கிறது. பாபா, நாங்கள் உங்களை மறந்து போகிறோம், வாடி போகிறோம் என்கிறார்கள். அதற்கு பாபா சொல்கிறார், நீங்கள் ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நிறைய போதை ஏற வேண்டும் என்று பாபா சொல்கிறார். இப்படிப்பட்ட தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்ய வேண்டும். அன்பு புத்தி உடையவராக ஆக வேண்டும். சிவ் பாபாவிடம் அன்பு இல்லை என்றால் பிரம்மா பாபாவிடமும் இருக்காது. பிறகு அப்படிப்பட்டவர்கள் சும்மா அப்படியே அனைவருடனும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். யோகாவே இல்லை என்றால் ஆஸ்தியை எப்படி அடைய முடியும்? இறை வானம்பாடியாக ஆக முடியாது. வானம்பாடி ஆக வேண்டும் அல்லவா? பாபாவிடம் இறை உடம்பாடிகளும் இருக்கிறார்கள், மைனாக்களும் இருக்கிறார்கள், கிளிகளும் கூட இருக்கிறார்கள். சிலர் காட்டுப் பறவைகளாகவும் இருக்கிறார்கள். அனைவருடனும் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். சிலர் புறாவாக இருக்கிறார்கள். அவர்களால் சத்தம் போட முடியாது. தோட்டத்தில் விதவிதமான மலர்கள் மலர்கின்றது. ஒவ்வொருவரும் நான் எப்படிப்பட்ட மலர் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். ரோஜா மலரா அல்லது ஆன்மீக ரோஜாவா? நான் மம்மா பாபாவைப் போல சேவை செய்கிறேனா என்று கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு நொடியில் 21 பிறவிகளுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கிறது. பாபாவையும் சக்கரத்தையும் நினைக்க வேண்டும். பாபாவை நினைப்பதனால்தான் தூய்மை ஆகுவீர்கள். தூய்மையற்றவர்கள் யாரும் போக முடியாது. நிறைய தண்டனைகள் அடைய வேண்டி இருக்கும். இப்போது வீட்டிற்கு போக வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் வையுங்கள் என்று பாபா சொல்கிறார். இப்பொழுது சிறிது நேரம்தான் இருக்கிறது. நாடகம் முடியப் போகிறது. இல்லறத்தில் இருந்து கொண்டே பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். நினைவுதான் நீண்ட படிகளாகும். முழு நாளும் எவ்வளவு நினைவு செய்தோம், எத்தனை பேரை முள்ளில் இருந்து மலராக்கினோம் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். பிரஜைகளை உருவாக்கவில்லை என்றால் யார் மீது ஆட்சி செய்வீர்கள்? ஆகவே முதலில் 8 முக்கியமானவர்கள் உருவாகிறார்கள். பிறகு 108, பிறகு 10108 உருவாகிறார்கள். கடைசியில் 8 பேர்தான் வெற்றி அடைகிறார்கள். நினைவு செய்து செய்து அனைவரையும் விட முதலில் செல்கிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இது விநாச காலம் என்பதனால் தேகதாரிகளிடம் இருந்து அன்பை துண்டித்து ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞானத்தின் வானம்பாடியாகி
தனக்கு சமமாக முட்களை மலராக்கும் சேவை செய்ய வேண்டும். நினைவு என்ற ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும். வரதானம்: அனைத்து தகுதிகளினால் சுயம் தன்னை விலைமதிப்பு மிக்கவராக ஆக்கக்கூடிய கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். குழந்தைகளே, தகுதியான வலது கரம் ஆகுக, தகுதியான சேவாதாரி ஆகுக என்று சுயம் தந்தை வாய்ப்பு அளிக்கிறார். யார் தகுதியானவராக இருக்கிறார்களோ அவர்கள் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பார்கள். உலகாய தகுதிகள், ஞானத்தின் தகுதிகள்தான் மனிதனை மதிப்பு மிக்கவராக ஆக்குகிறது. தகுதிகள் இல்லை என்றால் மதிப்பும் இருப்பதில்லை. ஆன்மீக சேவையின் தகுதிதான் அனைத்தையும் விட பெரிய தகுதியாகும். அப்படிப்பட்ட தகுதியான ஆத்மாவை எந்த விஷயமும் தடுக்க முடியாது. தகுதியானவர் ஆகுவது என்றால் எனக்கு ஒரு பாபா, அவ்வளவுதான். ஒரு பாபாவை தவிர வேறு எந்த விஷயமும் புத்தியில் இருக்கக்கூடாது. ஸ்லோகன்: ஒரே சீரான நிலையின் அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு தந்தை மூலம் அனைத்து ரசனைகளையும் அனுபவம் செய்யுங்கள். இன்றைய அவ்வக்த சமிக்கை: ஜுவாலா ரூபம் ஆகுவதற்கான முக்கியமான மேலும் சகஜமான முயற்சி இப்பொழுது வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும் என்ற இதே சிந்தனையில் இருக்க வேண்டும். மேலும் அனைவரையும் கூடவே அழைத்து செல்ல வேண்டும். இந்த நினைவின் மூலம் தானாகவே சர்வ சம்பந்தங்களிலிருந்து, அனைத்து இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு, அதாவது சாட்சியாகி விடுவீர்கள். சாட்சி ஆகுவதனால் சகஜமாகவே பாபாவின் துணைவராக அல்லது பாபாவிற்கு சமமாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.